அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம். இறையருள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செவிமடுக்கின்ற இந்த பயணத்தில் இன்றைக்கு முதல் தந்திரம் 8 பாடல் 201 பிறன் மனை நயவாமை. ஆத்த மனையாள் அகத்தில் இருக்கவே காத்த மனையாளை காமுறும் காளையர் காய்ச்ச பலாவின் கனியுண்ண மாட்டாமல் ஈச்சம் பழத்திற்கு இடருற்றவாறே. பிறன் மனை நயவாமை என்று சொன்னால் பிறர் மனைவியின் மீது காமுறுதல். இது என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், இந்த பாடலில் ஒரு இளைஞன் திருமணத்தின் பொழுது இவள் என்னுடைய இல்லத்தரசி, இவள் எனக்கு மனைவி என்று உறுதிமொழி கூறி மங்கள நான் ஏற்றி திருமணம் செய்த அன்பான மனைவியை வீட்டில் இருக்கும்போதே மற்றொருவர் திருமணம் செய்து பாதுகாத்து வைத்திருக்கும் துணைவியர் மீது ஆசைப்படுகின்ற இந்த இளைஞர்கள், இது எதற்கு ஒப்பானதாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், தம்முடைய வீட்டின் கொல்லைப்புறத்தில், தன்னுடைய வீட்டிலேயே தோட்டத்தில் கொல்லைப்புறத்தில் காய்த்து பழுத்து தொங்கும் பலாப்பழத்தை சாப்பிட விரும்பாமல், ஏனென்று சொன்னால் இது தன்னுடைய தோட்டம், தன்னுடைய வீட்டின் பின்புறம், அங்கே பலாமரத்தில் காய்த்து தொங்கும் நன்கு பழுத்த சுவையுள்ள இனிமையான பலாப்பழம். பழங்களிலே இனிமையானவை பலா, மா பலா வாழை என்று சொல்வார்கள். முக்கணிகளுள் இது ஒன்று. அப்படிப்பட்ட அந்த பலாப்பழத்தை சாப்பிடாமல் எங்கோ காட்டுக்குள் கிடக்கும் முள் செடிகளுக்குள் நடுவே வளர்ந்து நெருங்கவே முடியாமல் கிடக்கும் அந்த புதருக்குள் வளர்ந்து கிடக்கும் ஈச்சம்பழத்தை சாப்பிட ஆசைப்படுகின்ற செயல் எப்படி ஒரு முட்டாள்தனமோ அதற்கு ஒப்பானது என்று திருமூலர் சொல்லுகின்றார். இந்த பிறன்மனை நயவாமை என்பது, நாம் இறைவனை, நமக்குள் இருக்கக்கூடிய ஒளி வடிவில் இருக்கக்கூடிய இறையருளை, இறைவனை நாம் நெருங்குவதற்கு உணர முடியாமல் தடுக்கின்ற அந்த தடுப்புகளுள் இதுவும் ஒன்று. ஏனென்று சொன்னால், காமம் என்பது மிகப்பெரிய விகாரமாக கருதப்படுகிறது. இதை இவர் மட்டுமல்ல, குறளில் கூட மிக அற்புதமாக அதற்கென்று ஒரு தனி அதிகாரம் வைத்திருக்கின்றார் திருவள்ளுவர். பிறனில் விழையாமை, பிறன் இல் விழையாமை என்ற அதிகாரத்தில் குறள் 148 பாருங்கள். பிறன்மனை நோக்காத பேராண்மை, ஆண்மை. ஆனால் இங்கே வள்ளுவர் என்ன சொல்கின்றார்? பேராண்மை என்று சொல்கின்றார். யாரை, எதனை பேராண்மை என்று சொன்னால், எவன் ஒருவன் பிறன் மனையை நோக்காமல் இருக்கின்றானோ, நிமிர்ந்து கூட பார்க்காமல், அப்படிப்பட்டவன் பேராண்மை மிகுந்தவனாக கருதப்படுகின்றான். பிறன் மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரண். அப்படி எப்படிப்பட்டது? அந்த ஆண்மகன் சான்றோர் என கருதப்படுகின்றான். சான்றோர்க்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு. அரண் மட்டுமல்ல, அது ஒரு அறம் மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒழுக்கம் என்று கூட அவர் சொல்லுகின்றார். எனவே பிறன்மனை நோக்காத பேராண்மை, பேராண்மை என்று சொல்லுகின்றார். அதோடு மட்டுமல்ல, அப்படி பிறன்மனை விழைந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், கம்பராமாயணத்தில் மிக அழகான ஒரு
பாடல் வருகின்றது. ராவணனை போன்ற மிகப்பெரிய வீரனும் இல்லை, அவனை போன்ற சிவபக்தனும் யாரும் இல்லை. ஆனால் அந்த காமம் வயப்பட்டு ராமனுடைய மனைவியாகிய சீதாதேவி மேல் அவன் காமம் ஏற்பட்டு ஆசைப்பட்ட காரணத்தினால் அப்பேற்பட்ட மாவீரன் எவ்வளவு பெரிய இழுக்கிற்கு ஆளானான் என்று சொல்கின்ற பொழுது, அங்கே மானுடன் தானே ராமன் என்று கேலியாக பேசிய ராவணன் என்ன செய்து விடுவான் ராமன்? அவன் ஒரு மானுடன், அற்ப மானுடன் என்று சொல்லுவான். ஆனால் அப்படிப்பட்ட மானுடன், அந்த மானுடத்துடன் அந்த மனிதனுடன் ராமனுடன் களத்திலே நேருக்கு நேர் நின்று போர் செய்து எல்லாவற்றையும் இழந்தானாம். எப்படிப்பட்ட ராவணன் என்று சொன்னால், வாரணம் பொருதமார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையே மீண்டு போனான். எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், வாரணம் பொருதமார்பும், ஒரு யானையோடு எதிர்த்து நின்று போர் செய்யக்கூடிய பெரிய வலிமையான மார்புக்கு சொந்தக்காரன். வரையினை எடுத்த தோளும், மலையை தூக்கி தன்னுடைய தோளிலே சுமக்கின்ற ஒரு வலிமையான தோல் உடையவன். நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும், அவனுடைய வன்மை இருக்கின்றதே, நாரத முனிவரையே அவர் வெற்றி கொண்ட ஒரு ஒரு சொல்வன்மை படைத்தவன். தாரணி மௌலி பத்தும், இதோடு மட்டுமல்ல, அவன் அழிந்திருந்த அந்த தாரணி மௌலி பத்தும், தாரணி மாலை மௌலி அவனுடைய கிரீடம் 10 தலைக்குரிய மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும், அவன் சங்கரனிடமிருந்து பெற்ற தவமிருந்து பெற்ற வாள். இதோடும் கூட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை அங்கே போடுவான் கம்பன், வீரமும் களத்தே போட்டு. இதெல்லாம் போட்டுட்டு வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையே மீண்டு போனான். இன்று போய் நாளை வா என்று சொன்னார் அல்லவா ராமன் சொல்லுகின்ற பொழுது, அப்பொழுது யார்? வாரணம் பொருதமார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையே மீண்டு போனான் என்று பாடுவான். அப்படிப்பட்ட மாவீரன் அவமானப்பட்டு தோல்வியுற்று சென்றதற்கு காரணம் அவனுடைய பிறன் இல் விழைந்தமையே, பிறன் மனை நயந்தமையே. எனவே பிறன் மனை மீது ஏற்பட்ட காமத்தால் அங்கே அவமானப்பட்டு அவன் தோல்வி பெறுகின்றான் என்பதை கம்பன் காட்டுவான். எனவே இங்கே இந்த திருமந்திரத்தில் கூட இந்த பிறன்மனை நயவாமை பாடலில் மிக அற்புதமாக இதையே சொல்கின்றார்கள். எனவே நாம் இறைவனை நோக்கி நகராமல் இருப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய இவை எல்லாவற்றையும் நாம் நீக்கினால், உள்ளத்திலிருந்து நீக்கினால் நிச்சயமாக இறைவனை உணர முடியும், அவன் பாதத்தை பற்ற முடியும். திருச்சிற்றம்பலம்.